வணக்கம் டு த டெக்னிடெக் 87வது எபிசோட் மக்களே. இது தியாகல கேஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்காரு மிஸ்டர் எம். ஏன்னா மிஸ்டர் எம், நம்ம மக்களுக்கு சூப்பரான நியூஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க போல நிறைய. ஆமா, நிறைய கலரான நியூஸ் எல்லாம் இருக்கு. அந்த கலரான நியூஸை கடைசியா சொல்லுவோம். ஆரம்பிச்சிருவோமா? ஓகே ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஆரம்பிச்சிருவோம். என்னன்னா, OnePlus-ஓட CEO பீட் லூ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, OnePlus 8 சீரிஸ் மொத்தம் 3 போன் வரப்போகுதுல, 3மே 5G எனபிள்டு போன்ஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு வரும்போது 5G எனபிள்டா இருக்காமான்னு தெரியாது. பட் ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ரிலீஸ் பண்ண போற இந்த OnePlus 8 சீரிஸ் எல்லாமே 5G எனபிள்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. என்னன்னா 5G growth பயங்கரமா இருக்கு. சைனா கூட 5G வச்சுதான் ஃபுல்லா டெவலப் பண்ணுங்கிற பிளான் எல்லாம் இருந்தாங்கல்ல. அதனால கம்ப்ளீட் 5G பேஸ்டா போறோம் அப்படின்னு ஆட் பண்ணிருக்காரு. ஓகே, பெட்ரோமேக்ஸ் லைட்டோட தான் வருமாமா. ஹாட்ஸ்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க லோகோவெல்லாம் மாற்றிருக்காங்க. இது எதுக்கான முன்னோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த டிஸ்னி ப்ளஸோட தான் இந்த ஸ்டார் நெட்வொர்க், அப்புறம் இந்த ஹாட்ஸ்டார் எல்லாமே. ஸோ இந்தியாவில் ஹாட்ஸ்டார் ஆல்ரெடி நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால இந்த டிஸ்னி ப்ளஸும் ஹாட்ஸ்டாருக்குள்ளேயே சப்ஸ்கிரிப்ஷனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹாட்ஸ்டாரோட லோகோ இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட லோகோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் வச்சு அதில் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்ல ஹாட்ஸ்டார் அப்படின்னு மாற்றிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதம் 599 பக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 589 அந்த மாதிரி. பாப்போம், கொள்ள ரேட்ல தான் போகுது. செல்லாது கஷ்டம். என் தலைவன் கிக் பட்டர்ஸ்க்கு இறக்கலாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, தமிழ்ல அதிரடி தடாலடி, அதே தமிழ்ல அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, இப்ப நிறைய பேர் மொபைல் ஆட் பிளாக்கர் யூஸ் பண்றாங்க, VPN யூஸ் பண்றாங்க. சோ ஒரு சர்வேல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டாப் 20 VPN ஆப்ஸே யூசர்ஸோட டேட்டா, யூசர்ஸோட யூசேஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சிருக்காங்களாமா. சோ என்ன சொல்றதுன்னா, VPN யூஸ் பண்ணுங்க. பட் ஆனா VPN யூஸ் பண்ணும்போது மெயினா இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்மளோட யூசேஜ் பேட்டர்ன் எல்லாம் அவங்க எடுத்து தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சுலாம் ஆடு கண்டிப்பா வரும். சோ ஃபாரின் கண்டென்ட் யூஸ் பண்ணணும்னா VPN யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்க இந்தியா கண்டென்ட் யூஸ் பண்ணனாலும் VPN யூஸ் பண்ணுவாங்க. இதுல டாப் ஃப்ரீ ப்ரொவைடர்ஸ் இந்த மாதிரி யூசர் டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதனால நீங்க யூஸ் பண்ற VPN பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆமா, முடிஞ்சா பே பண்ணி யூஸ் பண்ற VPN மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ VPNனாவே ரிஸ்க் நிறைய இருக்கு கண்டிப்பா. கரெக்ட். என்னோட நியூஸ் பார்த்தீங்கன்னா, Redmi Note 9 Pro Max. இந்த பேர் இந்த பேர் நாமன்கிளேச்சர்லாம் நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லை. இந்த ப்ரோ மேக்ஸ் தான். ஓகே, வருஷம் பட்ஜெட் ரேஞ்சில் வர ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்ஸ் ரெட்மி நோட் ஃபோன்ஸ் இல்லையா, அவங்க இந்த வருஷம் கூட இல்லை, இப்போல்லாம் 7-8 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருக்கு. இந்த தடவை Note 9 Pro Max வருது. இதில் 3 வேரியண்ட். ஒன்று Note 9, இன்னொன்று Note 9 Pro, இன்னொன்று Note 9 Pro Max. ஓகே, இதில் Note 9ல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஹீலியோ G80 யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 9 ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் 720G, இப்போ ரியல்மி 6 ப்ரோவில் வந்துச்சு இல்லையா, அதே ப்ராசஸர். அடுத்தது 9 Pro Max, அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீடியாடெக் ப்ராசஸர் தான், டைமென்சிட்டி 800 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, டைமென்சிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராசஸர்ஸுமே இருக்குது, ரொம்ப 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 பவர்ஃபுல் தான். இப்போது இந்த G90 கம்மியாக இருக்கிற G80 உங்களோட பேஸ் வேரியண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, பவர் சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லா ஃபோன்ஸுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது, பார்க்கலாம். அப்புறம் இந்த 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸும் கொடுத்துருக்காங்க. அது பேக் பேனலில் அந்த குவாட் கேமரா டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. Huawei Mate 20 Proவில் இருந்துச்சுல அதே மாதிரி. ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் மட்டும் வச்சுருக்காங்க எல்லா டிவைசஸ்லையுமே. நல்ல வேலை டூவல் பஞ்ச் ஹோல்லாம் வைக்கல. ஆமாம், ஸோ பேரை ஆப்பிள் கிட்ட இருந்து எடுத்தாச்சு, டிசைனை Huawei கிட்ட இருந்து எடுத்தாச்சு. ஆமாம், மார்ச் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. இது சைனால ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு எப்போன்னு தெரியல. இல்லை, இந்தியாவிலும் இதே டேட் தான் தெரியல, பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்னன்னா, இன்டெல் அவங்களோட 16 கோர் இது ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்களாமா. இது என்னன்னா, இன்டெல் ARM பேஸ்டு ஹைபிரிட் ஆர்கிடெக்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ARM பேஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்லோலி இந்த ஸ்மார்ட் போன் கூட
அப்படியே ஸ்லோவா இன்டகிரேட் ஆகுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பேஸ்ட் ஆர்கிடெக்சரை தான் இந்த 16 கோர் ப்ராசஸ்ல இருந்து யூஸ் பண்ண போறாங்களாமா. இது வந்து உடனே நடக்குமான்னு கேட்டா இல்ல, உடனே எல்லாம் நடக்காது. இன்டெலோட 12th ஜெனரேஷன்ல இருந்து இதெல்லாம் பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி 16 கோர் ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்களோட காம்படிஷனான ஏஎம்டி வந்து ரைசன் சீரீஸ்ல வந்து ஆல்ரெடி இறக்கிட்டாங்க. ரைசன்ங்கிற ரீபிராண்ட் பண்ணதுல இருந்தே ஏஎம்டி வந்து தாறுமாறா கலக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேமர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ரைசன் ப்ராசஸ் தான் வாங்கிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 பேர் ரைசன் தான் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, அது 2 பேர்த்தையும் நீங்க தான் மண்டை கழுவி வாங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை நான் மண்டை கழுவி வாங்க வச்சேன். ஓகே, அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஐபேட் வந்து நெக்ஸ்ட் வரப்போற ஜென்ரேஷன்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கீபோர்டு அக்சசரியோட வருதுன்னு சொல்லிருந்தோம் இல்லையா? அந்த கீபோர்டு அக்சசரியில கூட ட்ராக் பேடே கூட இருக்கும். அதனால இந்த மவுஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் ரூமர்ஸ் இருந்துச்சு இல்லையா? அதுல இன்னும் தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா iPadOS 14 ரிலீஸ் ஆகுது இந்த ஐபேடோட. அதுலதான் இந்த புது வெர்ஷன்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிளஸ் அந்த ட்ராக் பேட்ல வந்து அது ஃபுல் ஃபிளெஜ் மவுஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணும். அதனால நீங்க ப்ளூடூத் மவுஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஃபுல் ஃபிளெஜ் மவுஸ் மாதிரியே மேக் ஓஎஸ்ல எப்படி மவுஸ் பிஹேவ் பண்ணும் அது மாதிரி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அது தனி மெனு, அந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. நைஸ். ஓகே, கலர்ஃபுல்லான நியூஸ் ஆரம்பத்துல சொன்னேன். அப்புறம் மிஸ்டர் கிட்ட இருந்து கூட இந்த நியூஸ் நான் தான் சொல்லுவேன் அடிச்சு பிடிங்க இருக்கு. என்னன்னா கூகுள் இன்னைக்கு ஹோலி சர்ப்ரைஸ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா நீங்க கூகுள் சர்ச்ல ஹோலி இல்ல ஹோலி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சர்ச் பண்ணிருந்தீங்கன்னா ரிசல்ட்ல ரைட் சைட்ல இருந்து ஹோலின்ட்டு பக்கத்துல 3 பவுல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணக்கு அப்புறம் நீங்க சர்ச் ரிசல்ட்ஸ்ல எங்க கிளிக் பண்ணாலும் ஹோலி பவுடர் யூஸ் மாதிரி கலர் கலரா வந்துட்டே இருக்கும். நல்லா ஜாலியா இருந்துச்சு அது. நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இதை கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஹோலி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல அப்படி இல்லைனாலும் நீங்க கூகுள் ஹோலி டூடில் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லிங்க் அதெல்லாம் காட்டுவாங்க. அது எல்லா டூடில்ஸுமே வந்து அதுக்கப்புறமும் அவங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆமா, கரெக்ட். சரி மிஸ்டர் எம், இந்த ஹோலி ஃபெஸ்டிவல்ன்றாங்க இல்லையா, அப்படின்னு என்ன புனிதமான ஃபெஸ்டிவல்னு அர்த்தமா? எனக்கு அதை பத்தி ஒன்றும் பெருசு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நிறைய பேரோட விளையாண்டுருப்பீங்க, அதுதான் கேட்டேன். கூழ் குடிக்கிறதோட சரி, ஊத்தலாம் முடியாது. ஓகே, இந்த ஹோலி பண்ண கூகுள் இருக்காங்கல்ல, டூடில் பண்ண கூகுள், அவங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கு வந்து யாரையும் உள்ள விட மாட்டேன்றாங்களாமா. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஆன்லைன் என்ன சொல்றது சும்மா செக்ஸ் எல்லாம் பண்றாங்களாமா. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆளுங்களே விசிட்டர்ஸே உள்ள விடுறாங்க. அதுவும் இல்லாம ஜாப் இன்டர்வியூ எல்லாம் நடத்துறதே வந்து ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்காங்களாமா. நேர்ல வந்து பாக்குற மீட்டிங்ஸ் இப்போ கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் எதுக்கு, அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொரோனா வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான். நம்ம ஊர் மக்களும் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே, இன்றைய டெக்னிக்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய். சீக்கிரம் பாப்போம். டாடா பாய்.